ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இலங்கையில் கடந்த வருடத்தின் நவம்பர் மாதம் வீசிய தித்வா சூறாவளி பாதிப்புகளின் பின்னர் ஐக்கிய நாடுகள் சபை முன்னெடுத்த மனிதாபிமான முன்னுரிமை திட்டத்தின் நிறைவு நிகழ்வு நேற்றுத்தான் கொழும்பில் அடையாள ஒரு நிகழ்வு ஊடாக முடித்து வைக்கப்பட்ட நிலையில் உலகில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் பசிபிக் பெருங்கடற்பரப்பின் பெரும் வானிலை மாற்றமான எல் நினோவும் அதிகாரபூர்வமாக ஆரம்பித்து விட்டதாக அமெரிக்க விஞ்ஞானிகள் அறிவித்துள்ளமை இலங்கைக்கும் இன்னொரு வானிலை பேரழிவுக்கு கட்டியம் கூறியுள்ளது. மின்னல் தாக்கத்துக்குள்ளான ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் விமானம் ஒன்று தனது ஆஸ்திரேலிய பயணப்பாதையை நேற்று திகிலுடன் குறுக்கறுத்து மீண்டும் கட்டுநாயக்காவில் தர இறங்கிய போது அந்த விமானத்தில் பயணித்த தமிழர்கள் உட்பட்ட பயணிகள் உயிரை கையில் பிடித்தபடி இறங்கிய மின்னல் தாக்கம் போன்ற வானிலை மாற்றங்களுக்கு உள்ளாக இலங்கையில் எல் நினோ என்ற இன்னொரு வானிலை பேரழிவுக்கு இப்போது கட்டியம் கூறப்படுகின்றது. ஏற்கனவே கூறப்பட்டது போல கடந்த நவம்பரில் இலங்கையில் ஏற்பட்ட தித்வா சூறாவளியின் அழிவுகள் முறையாக இன்னமும் மீள் கட்டுமானம் செய்யப்படவில்லை. அதற்கு பெருமளவு நிதி தேவைப்படுவது ஆளும் அனுகுமார திசாநாயக்காவின் அரசாங்கத்திற்கு தொடர் சவாலாக உள்ள நிலையில் ஐநா தனது பங்குக்குரிய மனிதாபிமான உதவியாக தித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட இலங்கை குடும்பங்களுக்காக 35.4 மில்லியன் அமெரிக்க டாலர்களை திரட்டி பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் 27,000 ரூபாய் வீதம் வழங்கி ஒரு மூச்சை விட்ட நிலையில்தான் எல் நினோ தாக்கங்கள் குறித்த புதிய முன்னெச்சரிக்கைகள் வருவதால் மீண்டும் ஒருமுறை ஐநாவுக்கு இந்த எல் நினோவை மையப்படுத்திய நிவாரணங்கள் எதிர்காலத்தில் காத்திருக்கின்றன என்பதும் கசப்பானின் ஒரு யதார்த்தமாக தெரிகிறது. மத்திய கிழக்கு மற்றும் வெப்பமண்டல பசிபிக் கடற்பரப்பை அசாதாரணமாக வெப்பமூட்டும் இந்த எல் நினோ இந்த முறை ஒரு சூப்பர் எல் நினோவாக வரும் என்றும், அதாவது இதுவரை பதிவு செய்யப்பட்ட எல் நினோக்களை விட கடுமையான ஒரு எல் நினோவாக நிலைமை மாறும் என்றும் ஊகங்கள் இருப்பது இலங்கையருக்கும் ஒரு கடும் எச்சரிக்கை நிலையாகும். கடுமையான வெப்பம் மற்றும் வறட்சியை முதலில் அனுபவிக்கக்கூடிய இலங்கை எதிர்வரும் மாதங்களில் பெரும் வெள்ளத்தை எதிர்கொள்ளும் எனவும், இவை கட்டம் கட்டமாக அடுத்த வருடம், அதாவது 2027 பிப்ரவரி மாதம் வரை நடக்கும் எனவும், தமிழர்களின் வடக்கு கிழக்கு உட்பட்ட பகுதிகளும் பெரும் பாதிப்பை எதிர்கொள்ளும் எனவும் எச்சரிக்கப்படுகின்றது. எல் நினோ அதிகாரபூர்வமாக தொடங்கி இருப்பதான எச்சரிக்கை அமெரிக்காவிலிருந்து வந்துள்ள நிலைமையில் இது வெறும் வானிலை முன்னெச்சரிக்கையாக தெரியவில்லை. மில்லியன் கணக்கான மக்களுக்கு இது ஒரு அச்சத்துக்குரிய கொடிய அபாய ஒலி என சூழலியலாளர்கள் எச்சரித்துக் கொள்கின்றார்கள். இந்த நிலையில் இலங்கையில் எல் நினோ விளைவுகளை எதிர்கொள்வதற்கான ஆயத்தங்கள் குறித்து நேற்று அரசு தலைவர் அனுகுமார திசாநாயக்காவின் தலைமையில் ஒரு அவசர ஆய்வு அமர்வு இடம்பெற்றது. ஸ்ரீலங்கா வானிலை ஆய்வு நிலையம், ஸ்ரீலங்காவின் நீர்ப்பாசன திணைக்களம், மத்திய சுற்றுச்சூழல் அதிகார சபை, மகாபலி அபிவிருத்தி சபை, பேரழிவு மேலாண்மை மையம் ஆகிய கட்டமைப்புகளின் அதிகாரிகளை கூட்டி இருத்திய அரசு தலைவர் அனுகுமார திசாநாயக்கா முன்னர் எவ்வாறு தித்வா சூறாவளியின் பாதிப்புகளில் என்றால் அதன் முன்னெச்சரிக்கைகளில் அரசாங்கம் கோட்டை விட்டதோ அதுபோன்ற ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது என்பதால் இந்த எல் நினோவில் தனது ஆட்சியில் எந்த விதமான பாதிப்பும் இயன்றவரை குறைக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் அதிகாரிகளுக்கு ஒரு சாட்டையை சுழற்றி இருக்கின்றார். அதாவது ஏற்கனவே தனது ஆட்சியில் நம்பிக்கை இழந்து வரும் மக்களின் எதிர்ப்பு இன்னமும் அதிகரித்துக் கொள்ளும் வகையில் இந்த எல் நினோவுக்கு பின்னரான நிலைமை உருவாகக்கூடாது என்ற வகையில் ஒரு ஸ்பெஷல் கவனத்தை அனுகுமார திசாநாயக்கா நேற்று இந்த அமர்வில் செலுத்தியதை காணக்கூடியதாக இருந்தது. ஸ்ரீலங்கா அதிகாரிகள் எதிர்வரும் எல் நினோ காலம் மைத்திரி ரணில் ஆட்சியின் 2016-2017 ஏற்பட்ட எல் நினோ நிலைமைகளை ஒத்திருக்கக்கூடும் என ஊகித்து தமது நடவடிக்கைகள் இனிமேல் எப்படி இருக்கும் என அரசு தலைவருக்கு விளக்கி கூறினாலும், இந்த முறை வரக்கூடிய எல் நினோ ஒரு சூப்பர் எல் நினோவாக மிகவும் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்திய எல் நினோவாக வெறும் இலங்கைக்கு ஒரு அடியை வழங்கும் என்ற கவலைக்குரிய ஊகங்களும் இருப்பதை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இவ்வாறான இயற்கை சீற்ற முன்னெச்சரிக்கைகள் எல்லாம் இலங்கைக்கு இருந்தாலும் ஸ்ரீலங்கா தனது பாதுகாப்பு செலவினங்களை குறைக்கும் வகையில் எந்த நகர்வுகளையும் செய்யவில்லை.
அந்த வகையில் ஸ்ரீலங்கா வான்படையில் மறுசீரமைக்கப்பட்ட கிஃபீர் C-12 ரக சிங்கக்குட்டி போர் விமானங்கள் எல்லாம் மீண்டும் வெள்ளோட்டத்திற்கு வந்திருக்கின்றன. இந்த சிங்கக்குட்டி லயன்கள், அதாவது லயன்ஸ் கப்ஸ் எனப்படும் இந்த கிஃபீர் மறுசீரமைக்கப்பட்ட விமானத்தின் முதல் சோதனை பறப்பு நேற்று இஸ்ரேலியர்களின் பிரசன்னத்துடன், அதாவது இஸ்ரேலியர்களின் ஏரோஃபேஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் முக்கிய தலைகளின் பிரசன்னத்துடன் கட்டுநாயக்கா வான்படை தளத்தில் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த மறுசீரமைப்பு சிங்கக்குட்டிகள் என்ற அந்த கிஃபீர் போர் விமானங்களின் புதிய திட்டத்திற்கு 4 கிஃபீர் போர் விமானங்களும் ஒரு பயிற்சி விமானமும் உட்படுத்தப்பட்டுள்ளது. தமிழர் தாயத்தில் முன்னர் பெரும் குண்டுமலை பொழிந்து பெரும் படுகொலைகளை செய்த அதே கிஃபீர் C-20 மீண்டும் சேவைக்கு ஸ்ரீலங்காவில் வருகின்றது. பிரான்சின் டசோல்ட் நிறுவனத்தின் மிராஜ் 5 போர் விமான கட்டமைப்பிலும் அமெரிக்காவின் ஜெனரல் மோட்டார்ஸ் நிறுவனத்தின் J-79 இயந்திரத்துடன் இணைக்கப்பட்டு இஸ்ரேலியர்கள் ஸ்ரீலங்கா வான்படைக்கு இப்போது இந்த கிஃபீர்களை மறுசீரமைத்து கொடுக்கின்றார்கள். அதற்கு பெரும் பணத்தையும் அவர்கள் அறவிட்டிருக்கின்றார்கள். எனினும் இந்த திட்டத்தின் மூலம் தமது வான்படை ஒரு பெரும் மைல்கல்லை எட்டியுள்ளதாக ஸ்ரீலங்கா பெருமை பாராட்டிக் கொள்கின்றது. ஆனால் பெரும் பணத்தை கொட்டி மறுசீரமைக்கப்பட்ட இந்த திட்டத்தால் ஸ்ரீலங்கா வான்படைக்கு உண்மையில் இது ஒரு நவீனமயமாக்கல் நகர்வுதானா இல்லையா என்பதை எதிர்வரும் காலம்தான் தீர்மானிக்கக்கூடும். எனினும் இந்த திட்டம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் ஸ்ரீலங்காவிடம் நவீன போர் விமானங்கள் இல்லைன்றால் அதிவேக போர் விமானங்கள் எதுவும் முற்றாக இல்லை என்று ஒரு நிலைமை உருவாகியிருக்கும். ஏனென்றால் ஏற்கனவே கிஃபீர் விமானங்கள் தரையிறக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தான் $50 மில்லியன் இந்த ரீகண்டிஷன்ஸ்கள் இந்த கிஃபீர் போர் விமானங்களுக்கு செய்து மீண்டும் அவை சேவையில் ஈடுபடுத்தப்படுகின்றன. 5 கிஃபீர் போர் விமானங்கள் மறுசீரமைக்கப்பட்ட லைன் கப்களாக, அதாவது சிங்கக்குட்டிகளாக வருகின்றன. இனிமேல் இந்த போர் விமானங்களை கொண்டு இந்த சமுத்திரத்தில் தாமும் பாதுகாப்பு ரோந்து பரப்புகளுக்கு செல்லலாம் என ஸ்ரீலங்கா விமானப்படை குறிப்பிடுவது எதிர்காலத்தில் சாத்தியப்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் தாயத்தில் முன்னர் குண்டுமலை பொழிந்த இந்த கிபீர் பல ஆண்டுகள் சேவையில் இல்லாத நிலையில் மீண்டும் சேவைக்கு வந்து கட்டுநாயக்காவில் நேற்று வெள்ளோட்டம் காட்டிய அதே ஜூன் 11ஆம் தேதி தான் இலங்கையில் தமிழர்கள் மீதான கல்லோயா படுகொலைகளின் அடையாள நாளாகவும் இருந்ததையும் நினைவூட்டத்தான் வேண்டும். கிழக்கில் 1949 அப்போதைய ஸ்ரீலங்காவின் பிரதமர் DS நாயக்காவால் முன்னெடுக்கப்பட்ட கல்லோயா திட்டத்தின் நீட்சியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆட்சியில் SWRD பண்டாரநாயக்க பிரதமராக இருந்தபோது, அதாவது இலங்கை சுதந்திரம் அடைந்ததாக கூறப்பட்ட காலத்துக்கு பின்னர் தமிழ் மக்கள் மீது ஸ்ரீலங்கா அரச அனுசரணையுடன் மேற்கொள்ளப்பட்ட இந்த கல்லோயா இனச்சங்காரத்துக்கு நேற்று 70 ஆண்டுகள் கடந்தன. 1956 ஜூன் 5 ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தனி சிங்கள சட்டத்தை தமிழ் மக்கள் எதிர்த்த நிலையில்தான் கல்லோயா மற்றும் இங்கினிகல பகுதியில் தமிழ் மக்கள் மீதான படுகொலைகளும் வன்முறைகளும் சூறையாடல்களும் கட்டவிழ்த்து விடப்பட்டன. 1956 ஜூன் 11 திங்களன்று திட்டமிட்டு ஆரம்பிக்கப்பட்ட கல்லோயா படுகொலைகள் 6 நாட்கள் நீடித்தன. இந்த படுகொலைகளில் 100க்கும் மேற்பட்ட தமிழர்கள் காடியர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். ஏராளமான உடைமைகள் சேதப்படுத்தப்பட்டன. இப்போது இந்த அதிகாரத்துவத்துக்கான படுகொலைகள் 2019 ஈஸ்டர் தாக்குதல் சதிகள் வரை வந்துவிட்டாலும் தற்போது இந்த சதியை மையப்படுத்தி உள்ளே உள்ள ஸ்ரீலங்காவின் முன்னாள் புனனாய்வு தலையான துவான் சுரேசாலை ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்காக தாம் முஸ்லீம் வெறுப்பு இல்லாமல் குரல் கொடுப்பதான புதிய சுருதிகள் தென்னிலங்கையிலிருந்து வருகின்றன. இதற்குள் வெங்கமுவ நாலகதேரர் போன்ற பௌத்த பிக்குகள் புலிக்காய்ச்சல் காரணமாக இன்னும் ஒரு வடிவேலு போய் ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தற்போதைய பணிப்பாளர் நாயகமான ஷானி அபயசேகராவும் ஸ்ரீலங்கா கத்தோலிக்க திருச்சபையின் அருட்தந்தை சிறில் காமினியும் புலிகளின் ஸ்லீப்பர் செல்களாக செயற்படுவதான ஒரு ஐயத்தை சும்மா அடித்தும் விட்டிருக்கின்றார். இதுவரை துவான் சுரேசாலை ஒரு முஸ்லீம் என்ற விடயம் பேசு பொருளாக்கப்படவில்லை என்ற போதிலும் இப்போது அவர் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் அவருக்காக தாம் குரல் கொடுப்பதான சுருதிகள் ராஜபக்ஷக்களின் மடிகளில் உள்ள அரசியல் முகங்களின் வாய்களில் இருந்து வருகின்றன. உண்மையில் துவான் சுரேசாலை மலாய் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு முஸ்லீம் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பது மறைபொருளான விடயமல்ல. இலங்கையின் மலாய் சமூகம் நாட்டின் குடிப்பரம்பலில் 1% குறைவாக இருந்தாலும் ஸ்ரீலங்கா இராணுவத்தில் மலாய் சமூகத்தின் முகங்கள் சற்று ஒப்பீட்டீரியை விட அதிகமாகவே உள்ளன. வடக்கு கிழக்கு மீதான போர்க்காலத்தில் ஸ்ரீலங்கா இராணுவத்தின் புலனாய்வுத் துறையில் இணைந்த மலாய் முகங்களில் ஒன்றாகத்தான் சுரேசாலை இருந்தார். அவர் படிப்படியாக தமிழர்கள் மீதான அந்த போர் உளவுகள் காரணமாக பதவி உயர்த்தப்பட்டு இறுதியில் மேஜர் ஜெனரல் பதவி அடைந்தாலும் ராஜபக்ஷக்களின் விசுவாச நிலை அவரை இன்னமும் அதீதமான உயர்ச்சிக்கு உள்ளாக்கியிருந்தது. ஸ்ரீலங்கா புலனாய்வு இயக்குநரகத்தின் இயக்குநராகவும் அதன் பின்னர் ஸ்ரீலங்கா தேசிய புலனாய்வு சேவையின் தலைமை இயக்குநராகவும் ராஜபக்ஷக்களின் காலத்தில் அவர் பதவி உயர்ந்த வரலாறு எல்லாம்
மறைபொருளான வரலாறு அல்ல. சாலே பரிசு நகரில் உள்ள ஸ்ரீலங்கா தூதரகத்தில் பணியாற்றிய போது பயங்கரவாத எதிர்ப்பு ஒத்துழைப்பு என்ற அடிப்படையில் புலம்பெயர் தமிழர்கள் தொடர்பான உளவு தகவல்களை கொழும்புக்கு கடத்திய வரலாறுகள் பதிவுகள் யாவும் மறைபொருளான விடயங்கள் அல்ல. இந்த நிலையில் தான் அவரது கைது மற்றும் அவரது தடுப்பு காவலின் பின்னால் விடுதலை புலிகளின் ஸ்லீப்பர் செல்கள் இருப்பதாக, அதாவது குறிப்பாக இப்போது அந்த கைதை செய்பவர்கள், அதாவது அரசு தரப்பில் உள்ள முகங்கள் இல்லை என்றால் பாதுகாப்பு தரப்பில் உள்ள முகங்கள் கூட புலிகளின் ஸ்லீப்பர் செல்கள் என்ற அடித்து விடல்கள் தென்னிலங்கையிலிருந்து வருகின்றன. இவை இலங்கையை மையப்படுத்திய விடயங்கள். அடுத்து தமிழக நிலவரங்களை நோக்கினால், தமிழக முதல்வர் விஜயின் தனிப்பட்ட வாழ்வின் ஒரு முக்கிய வழக்காக அவரது மனைவி சங்கீதா கோரியுள்ள மனமுறிவு வழக்கு எதிர்வரும் ஜூன் 15 அதாவது எதிர்வரும் திங்கட்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது. செங்கல்பட்டு மாவட்ட குடும்ப நல நீதிமன்றத்தில் எதிர்வரும் திங்கள் நடைபெற உள்ள இந்த வழக்கில் 2 தரப்பும் நேரில் நீதிமன்றத்தில் தோன்றுவதற்கு வாய்ப்பில்லை எனவே தெரிகின்றது. ஏனென்றால் இப்போது முதல்வராக விஜய் இருக்கின்றார். கடந்த பிப்ரவரி மாதம் சங்கீதா தொடர்ந்த இந்த விவாகரத்து மனு மீதான முந்தைய விசாரணைகளின் போது இருவரும் ஜூன் மாதம் 15 நீதிமன்றத்தில் நேரில் தோன்ற வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்ட போதிலும் அதன் பின்னர் நடந்த தேர்தலில் முதல்வராக விஜய் வந்த நிலையில் இந்த மாற்றங்கள் வருகின்றன. கடந்த 2021 ஆண்டில் விஜய் பிரபலமான ஒரு திரைப்பட நடிகையுடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததை தான் கண்டுபிடித்ததாக இந்த மனமுறிவு மனுவில் விஜயின் மனைவி சங்கீதா குறிப்பிட்டிருந்தார். அந்த மனுவில் குறித்த நடிகையின் பெயரை அவர் குறிப்பிடாத போதிலும் அது நடிகை திரிஷா என்பது வெளிப்படையாக வந்த ஒரு விடயம். அரசியல் புரசலாக மட்டுமல்ல, இது தமிழக ஊடகங்களாலும் வெளிப்படையாக குறிப்பிடப்படும் ஒரு விடயம். இந்த உறவை கைவிடுவதாக, அதாவது திரிஷாவை விட்டு தான் விலகி விடுவதாக விஜய் தனக்கு உறுதியளித்த போதிலும் அவர் தொடர்ந்தும் அந்த நடிகையுடன் உறவில் இருப்பதாக குற்றஞ்சாட்டி அவரது மனைவி சங்கீதா விஜய் தனது குடும்பத்திலிருந்தும் சமூக வட்டாரங்களிலிருந்தும் தன்னை முற்றிலும் ஒதுக்கி வைத்ததாகவும் நிதி ரீதியில் துன்புறுத்தியதாகவும் அதே நேரம் குறித்த நடிகையுடன் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்றதாகவும் தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் தான் இந்த வழக்கு வருகின்றது. இதற்கிடையே இன்னொரு முக்கிய விடயமாக, கடந்த பிப்ரவரியில் இந்த வழக்கை விசாரித்து வந்த நீதிபதி சசிகலா ஏப்ரலில் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளதால் தற்போது புதிய நீதிபதியாக பொறுப்பேற்றுள்ள சுயாதா என்ற பெண்தான் நீதிபதியாக இந்த வழக்கை 15 விசாரிக்க உள்ளார். இறுதியாக உலக நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், குறிப்பாக மத்திய கிழக்கு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால், அடையாளம் தெரியாத ஒரு நகரத்தில் அணுக்குண்டு ஒன்று வெடிப்பது போன்ற ஒரு முப்பரிமாண காட்சியை, அதாவது 3D காட்சியை ஈரானிய அரசு ஊடகமான அதன் தொலைக்காட்சி ஒளிபரப்பியமை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதிகாலை இந்த ஒளிபரப்பு இடம்பெற்றது. ஆனால் இது ஒரு படத்தொகுப்பு தவறால், அதாவது எடிட்டிங் தவறால் ஏற்பட்ட நிகழ்வு என பின்னர் அவசரமாக அறிவிக்கப்பட்டது. ஈரானிய அரசு தொலைக்காட்சி நிறுவனம் இன்று அதிகாலை ஒளிபரப்பிய தனது செய்தியில்தான் இந்த அணுக்குண்டு வெடிப்பு காட்சி ஒளிபரப்பப்பட்டது. இது ஒரு முப்பரிமாண காட்சியாக இருந்தது. ஒரு அடையாளம் தெரியாத நகரத்தின் மீது பிரகாசமான ஒரு ஒளிக்கீற்று தோன்றுவதையும், அதாவது அந்த அணுக்குண்டு வெடிப்பு தோன்றுவதையும், அதன் பின்னர் புகை மண்டலங்கும் மத்தியில் ஒரு மஷ்ரூம் கிளவுட், அதாவது காளான் மிகம் எழுவதும் காட்டப்பட்டது. இது நிச்சயமாகவே ஒரு அணுக்குண்டு வெடிப்பை ஒத்த ஒரு காட்சி தான். இது ஒரு எடிட்டிங் தவறு என ஈரான் அரசு தொலைக்காட்சி பின்னர் அவசரமாக அறிவித்தாலும் இது ஈரானிடம் அணுக்குண்டு உள்ளது என்ற குறியீட்டு செய்தியாக வருகின்றதா, அல்லது ஈரானிய அரசு தொலைக்காட்சி ஹேக் எனப்படும் இணைய ஊடுருவலுக்கு உள்ளாக்கப்பட்டதால் வந்ததா என்ற ஊகங்களும் இப்போது உலா வருகின்றன. இந்த நிலையில்தான் ஈரானுடன் இறுதியான சமாதான ஒப்பந்தம், அதாவது ஃபைனல் டீல் எனப்படும் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் நிலைமை ஏறக்குறைய உறுதிப்படுத்தப்பட்டதாகவும், ஈரானுடனான போரை அமெரிக்கா இதன் மூலமும் முடிவுக்கு கொண்டு வருவதாகவும் அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் பரபரப்பாக கூறிய நிலையும் அநேகமாக இந்த வார இறுதியில் ஐரோப்பிய நாடு ஒன்றில், அது குறிப்பாக சுவிஸாக இருக்கலாம், இல்லைன்னா இத்தாலியாக இருக்கலாம், அந்த நாடொன்றில் அமெரிக்காவின் துணை அரசு தலைவர் ஜேடி வான்ஸ் ஈரானுடன் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் நிகழ்வை எதிர்பார்க்கலாம் என்றும் ட்ரம்ப் கூறியிருக்கின்றார். ஈரான் அணு ஆயுதத்தை ஒருபோதும் வைத்திருக்கப் போவதில்லை என்ற விடயத்தை ஒப்புக்கொண்டதாகவும் அதனை அமெரிக்காவுக்கு உறுதியாக வழங்கியதாகவும் ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் தளத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். எனினும் ட்ரம்ப் குறிப்பிட்ட இந்த இறுதி டீல் குறித்து ஈரானிடமிருந்து உறுதிப்படுத்தலான செய்திகள் இந்த பதியப்படும் வரை வரவில்லை. ட்ரம்பின் அறிவிப்பு பொய்யானதா என்பதாகத்தான் ஈரானிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் குறிப்பிடுகின்றார். ஆனால் ட்ரம்போ இந்த வார இறுதியில் இந்த டீல் வெறும் என குறிப்பிடுவதும் உற்று நோக்கப்படும் ஒரு விடயம். முன்னதாக ஈரானின் மசகு எண்ணெய் ஏற்றுமதியில் 90% கையாளும் கார்க் தீவை அமெரிக்கா அதிரடியாக கைப்பற்றப் போவதாக சூழலித்த ட்ரம்ப் சில மணி நேரங்களின் பின்னர் தான் இந்த இறுதி டீல் குறித்தும் ஈரான் மீதான தாக்குதல் கைவிடப்படுவது குறித்தும் குறிப்பிட்டிருக்கின்றார். என்றாலும் கடல்வழி முற்றுகை தொடர்கின்றது. அந்த வகையில் ஓமானிலிருந்து ஈரானுக்கு பொருட்களை ஏற்றிச் சென்ற
ஒரு ஃபாச் எனப்படும் பெரிய தளக்கப்பல் அமெரிக்காவால் தாக்கப்பட்டு கடலில் மூழ்கடிக்கப்பட்ட காட்சிகள் எல்லாம் வந்திருக்கின்றன. இவைதான் ஐபிசி தமிழின் செய்திவீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.